எல்லா குட்டீஸ்க்குமே ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே. வேகமாகவே பெரிய ஆளாகணும், நல்லா என்ஜாய் பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் திரும்பி நமக்கு கிடைக்காத பருவம் இந்த குழந்தை பருவம் தான். அது மட்டும் இல்லை, இந்த டைமில் தான் உங்களை எல்லாருமே உண்மையாக நேசிப்பாங்க. நல்லா ஃபேமிலி கூட ஜாலியாக இருங்க, நல்லா விளையாடுங்க. ஏன்னா நாளை பின்ன நீங்கள் ஓடிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் சரி, ஓகே. நைட்டு ஃபுல்லாக நல்லா பயங்கரமான மழையா? ஆனால் காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா மழை பெஞ்சது மாதிரியே தெரியல. அதோட கொஞ்சம் ட்ரெஸ்ஸு மட்டும் ஊற வச்சுட்டு மாவு இருக்கிற வரை நமக்கு காலையில் என்ன சமைக்கிறது அப்படின்னு டென்ஷனாக இருக்காது. அதனால் மாவு மட்டும் எடுத்து வச்சுட்டேன், தோசை ஊற்றிக்கலான்னு. நேற்று தேங்காய் சட்னி வச்சேன்னா நல்லா இல்லை அப்படின்னு செல்வா வேறு ரெசிபி கொடுத்தா. சரி, அது மாதிரி தான் இன்றைக்கி வச்சேன். அப்படியே தோசையை ஊற்றிட்டு இன்றைக்கி நான் சின்ன பிள்ளையில எங்கள் அம்மா தேங்காய் சட்னி அரைக்கும்போது அந்த துவையல் மாதிரி தாளிக்கிறதுக்கு முன்னாடியே எடுத்து வச்சு சாப்பிடுவேன். சரி, இன்றைக்கி சாப்பிட்லாமே அப்படின்னு தோணுச்சு. நல்லா இருந்தது. ஆனால் நான் வச்ச தேங்காய் சட்னியில் கொஞ்சம் மோசமாக தான் இருந்தது. அப்படியே சாப்பிட்டுட்டு வெயிலோட ட்ரெஸ்ஸையும் துவச்சி காய போட்டாச்சு. இன்றைக்கி நம்ம ஃபேமிலியில் சுபாஷினி, சரவணா, சங்கீதா, சுகுமார், பிரசாந்த், திலகவதி அவங்களுக்கு இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள்.